மா இங்கே பேசின போதுமா, நீங்கள் கவனிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த ஹரிஷுக்கு, அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீமுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அர்ஜுன் தாஸ் நல்ல நண்பராகிட்டாப்புல, கண்டினியூ படம் பண்ணும்போது இதுவும் படத்தில் ஹீரோனி கூட வேணாம், அவர் யோகி பாபு இருந்தால் போதுன்னு எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். ரொம்ப நன்றி. அவர் எங்கே வீட்டு கணேசன் எங்கே போயிட்டார்? வெளியே போயிட்டாரா? ஏன்னா அவர் சொன்ன மாதிரி வீட்டு கணேசன் சொன்ன மாதிரி ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம் தான் அது. ஏன்னா வீட்டுக்கு வேணுனால மட்டும்தான் தெரியும், அவரால் மட்டும்தான் முடியும். ஒரு தம்மாக இருக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் தம் பிடிக்க முடியும். அதனால் அவர் தைரியமாக சொல்லிட்டு போயிட்டார். ஹரிஷை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் நடந்ததை பற்றி தான் எல்லாருமே சொல்கிறீங்க. ஹரிஷை பற்றி எனக்கு முதல்ல எப்பயோ தெரியும். இப்போ பாதி படமாடா, அவன் அங்கேருந்தே செட்டில் தான் பேச சொல்லுவாங்க. அவங்க கூட இருப்பேன்னா, அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணாப்புல. இந்த படத்தில் வந்து எனக்கு கதை சொன்னேன். என்னோடய ஆஃபீஸில் வந்து கதை சொன்னாப்புல. சொல்லும்போது நான் சொன்ன முதல் வார்த்தை ஹரிஷுக்கு வந்து, ஹரிஷ் நீ இந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ டைரக்டர் ஆகணுன்றான்னு. கரெக்டாக டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே டைரக்டர் ஆகிடுங்கன்னு சொல்லுவேன். அதை சப்போர்ட் பண்ணுவேன். அது வந்து நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி உன்னை வந்து இவ்வளோ பாராட்டுறாங்க எல்லோரும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உன்னை நிறைய படங்கள் நீ பெரிய பெரிய படங்கள் பண்ண ஹரிஷ். இது மட்டும் இல்லை, பெரிய ஹீரோங்களுக்கும் நீங்கள் கதை பண்ணு. அங்கே விட்டுறாது, ஓரமாக அப்படி கூப்பிட்டு போ என்னையா. அர்ஜுன் தாஸுக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சேன். அர்ஜுன், உங்களோட ஸ்டைல், உங்களோட விஷயம், நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருப்போம் உங்களை பற்றி. நான் அர்ஜுன் தாஸோட தான் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது நம்ம கடைசி வரலும் போகலாம். திரைக்கு முன்னாடி இருக்கிறது பெருசு இல்லை, திரை தான் நம்மளுக்கு தெய்வம். அதை மதித்து நம்ம போவோம். ரொம்ப சந்தோஷம். வடிவேல் சர்மா எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். அவங்க சொன்ன சில விஷயங்கள் உண்மை தான். ஹரிஷ் வந்து சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக தான் பண்ணுவான். டீ சாப்பிட்லாமா பண்ணுவாங்க. டீன்னா இப்போ 2 பேரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நிற்பாங்க. ஷார்ட் ரெடி அப்படின்னு. கப்பு வச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு. அவன் முடிக்கணும், அவனுக்கு பிரச்சனை அவ்வளோ இருக்குது. ஒரு ஷான் ரோல்டு நம்ம ஆல்ரெடி இது பண்ணோம், நம்ம லக்கி மேன் பண்ணோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவித்தேன். விஜய், சதா, எல்லாருக்கும், மோகன், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சேன். அனபேன் உங்களுக்கும். டேய் ஷாருக் கான் அந்த லுக்கில் இருக்கிறான் பாக்ஸி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பேசணும்னா பெல் அடிச்சுன்னே இருக்காங்க, ஸ்கூல் பெல்லு மாதிரி. எனக்கு நான் 6:30 மணிக்கு அங்கே ஷூட்டிங் இருக்கணும் டி நகருக்குள்ளே. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி அடைய நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப லேட் ஆச்சுன்னு தெரியும், பட் தேங்க்யூ. குயிக்காக முடிச்சிடுறேன். ஜஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். வேறு என்னென்ன சொல்லணுமோ அதை நேரில் சொல்லிக்கிறவங்க எல்லார்ட்டையும். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஹரிஷ். நிறைய சொல்லணும்னு இருந்தது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப டைம் ஆச்சு. தேங்க்யூ. ஐ வாண்ட் டு வின் பிக். ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ஸ்மார்ட்டாக, கன்விக்ஷனோட, அந்த அஷூரன்ஸோட இந்த படத்தை ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் பிளான் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ டு ஆல் தி ப்ரொடியூசர்ஸ். யூனோ இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி, யூனோ சிட்டி ஃபுல்லாக பேனர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தேங்க்யூ வெரி மச். பிக் தேங்க்யூ அஹிம்சா ஃபிலிம்ஸ்க்கு ஆல்சோ, பெரிய ரிலீஸ்க்கு டெல்டா ஸ்டுடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த படம் வந்து ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ரிலேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். இது வடுகர் சினிமாவோட பெர்ஃபார்மன்ஸ், யோகி பாபு சாரோட பெர்ஃபார்மன்ஸ், விடிவி கணேஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், ஆனபனோட பெர்ஃபார்மன்ஸ், அகிலோட பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் ஷான் ஐயாஸ் வண்டர்ஃபுல் மியூசிக் காக படம் பாருங்கள். இமோஷன் இருக்குது, ஹியூமர் இருக்குது, அதில் ஒரு ரொம்ப அழகான கதை இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். நம்பி தியேட்டருக்கு வரலாம், நம்பி வாங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ வெரி மச். சாரி உங்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னு தெரியும். ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்கள் எல்லாரும் பற்றியும். பட் வெரி ஹாப்பி உங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணதில். நிறைய சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. பிக் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ். விஜயா எல்லார்ட்டையும் இண்டிவிஜுவலாக தேங்க்யூ சொல்கிறேன். சீக்கிரம் முடிச்சிடுறேன், ஏன்னா இன்னும் ஹரிஷும் பேசணும். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சாரி ஃபார் த டிலே. தேங்க்யூ ஆல்சோ. லவ். அனைவருக்கும் வணக்கம். கான்சிட்டி இந்த டீமே எனக்கு ரொம்ப ஒரு புது டீம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு காலேஜ்
ஆனுவல் டேக்கு அந்த மாதிரி இருக்கும். பூரா பசங்களா இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு. டைரக்டர் முதற்கொண்டு எல்லாமே சின்ன சின்ன பசங்க. ஆனால் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கர்ஸ். அதுதான் இங்கே முக்கியம். இங்கே டைரக்டர் பொறுத்தளவு, ஹாரிஸ் பொறுத்தளவுக்கு என்ன தேவையோ, விட்டி சார் சொன்ன மாதிரி என்ன தேவையோ அதை எடிட் பார்ப்பல. எடிட்டடாக படம் இருக்கும் ஸ்பாட்லேயே. தேவையில்லா ஷாட்டு எடுக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம நிறைய படம் ஒர்க் பண்ணுறதுன்னா இப்போ டிஜிட்டல் வந்த பிறகு நிறைய ஆங்கிள் எடுக்கிறாங்க ஒரே ஷாட்டை. க்ளோஸ்அப்பு, அதுவே சேஷன், அதுவே மிட் மிட் ஷாட், அதுவே ஒய்டு, அதுவே டாப், அப்படிலாம் இல்லாமல் என்ன தேவையோ அதை கரெக்டாக எடுத்தார். யாருக்குமே டயர்ட் இல்லை ஆர்டிஸ்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ என்ன வேணுன்ட்டு தெளிவாக இருந்தாங்க. அதே மாதிரி டிஓபி, காஸ்டியூம் டிசைனர் இவா, அவங்க வந்து ஒரு பெரிய டெக்னீஷியனோட பொண்ணு. அவங்க சொல்ல இல்லை தெரியாது அவங்க யாருன்னா ராம்பராஜ்குமார் சாரோட பொண்ணு. அவங்க ஃபைட் மாஸ்டர். ஆமாம், நிறைய படங்கள் அவங்க ஆல்ரெடி முன்னாடி லவ் மேரேஜ்லாம் ஒர்க் பண்ணோம். நல்ல பொண்ணு, சூப்பராக இருந்துச்சு படம். ஃபோட்டோகிராஃபி நல்லா சிறப்பு. பாபுனால காம்பினேஷன் கிடையாது, எடிட்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அர்ஜுன் சாரோட இது வந்து நான் இந்த படம் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒன்றாவது படம். அந்த டீம் நல்ல டீம். ஹரிஷ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு வந்து அவர் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கை. அதாவது எப்படின்னா ஒரு கோஆர்டினேட்டராகவும், இபியாகவும், டூரிஸ்ட் ஃபேமிலி, குட் நைட், இந்த மாதிரி நிறையா படங்கள், நல்ல படங்களில் பூரா அவர் வந்திருக்காரு ரீசெண்டாக வந்த படங்களில். ஸோ அந்த ஒரு அனுபவத்தில் அவரே தயாரித்து அவரே இயக்குன படம் தான் அந்த படம். விடி சார் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட். ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பேமெண்ட்டோட என்ன தேவையோ டயர்ட் இல்லாமல் அழகாக முடித்தோடனே டப்பிங் கூப்பிட்டாங்க. வித்தின் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாளில் கூப்பிட்டாங்க. அழகாக எடிட் பண்ணி அந்த போர்ஷன் பிடிச்சி இந்த படத்தோட வேலைகள். அந்த மாதிரி ஒரு திருப்தியான ஒரு படமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணுறப்போ அந்த கேரக்டர், சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் அப்படின்னு பார்க்க மாட்டேன். நம்ம போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அதில் வந்து இது ஒரு எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர் கேரக்டர். நல்ல நல்ல கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த டீம் வந்து தமிழ் சினிமாவுக்கு அடுத்து ஒரு எனர்ஜி தரக்கூடிய ஒரு டீமாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நியூ டீம்ஸ் வந்து அடுத்தடுத்து வர தான் நம்ம தமிழ் சினிமா வந்து அடுத்தடுத்து ரெக்கை கட்டி பறந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த டீம் வந்து ஒரு நல்ல டீமாக இருக்கும். ஏன்னா இந்த டீம், இந்த படம் வெளியாகிறது மூலயமா இதுலேருந்து பல பேர் வெளியே வருவாங்க ஒரு குவாலிட்டியான டெக்னீஷியனாக. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும். அர்ஜுன் தாஸ் சார், அதே மாதிரி பாபுக்கு எனக்கு காம்பினேஷன் இல்லை. அன்பு தம்பி வடிவகசி அம்மாவோட நடிச்சிருக்கேன், ஆல்ரெடி நிறையா படங்கள் பண்ணியிருக்கோம். ஹீரோயினோட பண்ண இதில் காம்பினேஷன் இல்லை. எனக்கு அண்ணனுக்கு இந்த அவருக்கு தான் விடிவி சார் தான் ஃபுல் சீன் காம்பினேஷன். ஹீரோ 3 பேர் தான். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, அதேமாதிரி சீரியஸாகவும் இருந்துச்சு. அப்புறம் சாண்டோல்டன் சார், அவர் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு ட்ராவல் இருக்குது. ஜோக்கர் படத்துக்கு கம்போசிங் போயிட்டு திரும்ப வந்த ஒரு ட்ராவல். எம்எஸ்வி சார், கண்ணதாசன், வைரமுத்து, இளையராஜா, இமான், யுகபாரதி, அந்த மாதிரி வந்து சாண்டோல்டன், மோகன்ராஜ் இந்த காம்பினேஷன் இப்போ சேர்ந்துருக்காங்க. தொடர்ந்து பயங்கர சிங்காக ஒர்க் பண்ணி நிறைய படங்கள் பண்ணுறாங்க. எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல்களாக தர்றாங்க. இருவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு இமான் அண்ணாச்சி சிறப்பு. இந்த படம் பெரும் வெற்றி பெற்று ஹரிஸுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல ஒரு படைப்பாளின்ற பேரையும், ஒரு தயாரிப்பாளராக பெரிய லெவலில் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வருமானத்தையும் தரணும். அதுக்கு நான் வந்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி 3 மணிக்குன்னு சொன்னாங்க, பவர் கட்டாயி 4 மணிக்கு தான் வந்தாங்க. அதுக்கும் இந்த டீம் சார்பாக, இந்த பசங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இப்போ என்ட்ரிக்கு வந்து எவ்வளோ பில்டப், பயங்கரமான பில்டப்பு. அது எல்லாமே வந்து இந்த படத்துக்கு தகும். ஏன்னா அப்படி ஒரு நல்ல படம், ஐடியாலஜிக்கலாக பயங்கர இன்டெலிஜென்ட்டாக எடுக்கப்பட்ட படம். இந்த ட்ரெய்லரே எவ்வளோ ப்ராமிசிங்காக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக படம் இதை விடவும் ரொம்ப ரொம்ப உங்கள் எல்லாத்துக்கும் பிடித்தமானதாக ரொம்ப நல்ல படமாக இருக்கும். சுமாரான படத்தையே பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களாக நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமான இடத்த கொண்டு போய் சேர்த்துருவீங்க. இது ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னும் பிரமாதமாக சேர்த்துருவீங்க நம்புகிறோம். உங்களோட ஆதரவு எப்போயும் வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
சில தருணங்கள் மட்டும் எப்பவுமே மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி உதவி இயக்குனராக ஹரிஷை வந்துட்டு பார்த்தேன். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து ஒரு அடுத்த வருஷம் படம் பண்ணிடலாம் அப்படின்ற கனவு தான் அவனுக்கு இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு 12 இயர்ஸ் வந்துட்டு போயிடுச்சு. இன்னைக்கு ஹரிஷோட டிரெக்ஷனில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்டு தாஸ் பாய் வாழ்த்துக்கள். எங்களுக்கு கைதி ரொம்ப முக்கியமான படம். ஸோ மாஸ்டர் ரொம்ப முக்கியமான படம். ஒன்றா ட்ராவல் பண்ணோம். அந்த மாதிரி கான் சிட்டி ரொம்ப பெரிய தியேட்ரிக்கல் ஓப்பனிங்காக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். வடிவக்கரசியம் அவங்களோட வந்துட்டு ஒரு சீன் இதில் நடித்ததில் நான் ரொம்ப நல்ல பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் சான்றோடன் சார், சார் எல்லாருக்கும் வந்துட்டு வாழ்த்துக்கள். நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ நல்ல என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு ஹரிஷ். சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்தது. அதனால் தியேட்டருக்கு ஃபேமிலியோடு வந்து நல்லா பார்த்து சிரித்து கலகலகலன்னு இருந்துட்டு படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அண்டு பரத் அப்புறம் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, விஜய் பிரதர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ பெரிய ஹிட்டு வந்துட்டு தாஸ்க்கு வந்துட்டு இந்த படம் பயங்கர ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கணும், பெரிய கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய ரொம்ப பெரிய ஆசை. அது எல்லாரும் கண்டிப்பாக வந்துட்டு தேட்டரில் வந்து ஃபேமிலியோட பாருங்கள். வாழ்த்துக்கள் பாய். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டில் வாய்ப்பு கொடுத்த ஹரிஷ் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் செட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா நம்பர் ஆஃப் செட்ஸ் ரொம்ப அதிகம். அண்ட் நிறையா 24 கால் ஷீட்ஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் அடுத்தபடி டெக்னீஷியன்ஸ் பார்த்தா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபாக்ஸி, நவா எல்லோரும் நிறையா படம் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷாண்டரன் சார் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக பண்ணியிருக்கோம். தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ஹைட்டாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஹரிஷ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்களை இங்கே பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளோட ட்ராவல் ரொம்ப வருஷம். அண்ட் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் அருண் அண்ணா, விஜய், இபி பரத் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அர்ஜுன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். Glad to be working with you again. Thanks for being so cooperative. Anna, you too. And இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணது வடிமாவோட ஒர்க் பண்ணது தான். ரொம்ப நன்றிம்மா. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட் பெரிய எல்லாரோடய ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய காஸ்டியூம்ஸ், நிறைய சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து என்னோடய ஃபேமிலி மாதிரி. எல்லாரோடையும் நிறைய வாட்டி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த செட்டுக்கு வரலாம் ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுவேன். விடிவி சார் எல்லாருமே, அருள் சார் எல்லாரோடய ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அண்ட் மியூசிக் ஷான் சார் பற்றி சொல்லவே முடியாது. நீங்கள் எல்லோரும் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபாக்ஸி, ராஜ், அருள், சந்தோஷ் அண்ணா, ஸ்டன் டைரக்டர் சந்தோஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எங்களை வந்து பார்த்து ப்ளெஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டீம், மை அசிஸ்டன்ட்ஸ். எப்பவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான்சி, ரூபன், பிரியா அண்ட் ஷோப்னா, மை காஸ்டியூமர் பிரசாந்த் அண்ணா அண்ட் காஸ்டியூமேடி உபாஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கொரியன் ஃபேமிலி சாங் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல் ஆர்டிஸ்ட் ஆட வச்சோம். ஸோ அதுக்கு மெயினாக ஹரிஷ் ப்ரோ தான் அந்த ஸோ இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொன்னார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஆட வச்சது. டோட்டலாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு 25 ஆர்டிஸ்ட்டை நாங்கள் ஆட வச்சுருந்தோம் அந்த ஒரு சாங்கில். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஹரிஷ் ப்ரோ பொறுத்த வரைக்குமே அவரை பார்த்தா ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ நாம் கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட சரியான ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவான சரியான ஒரு நல்ல எனர்ஜியான பர்சன். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக இருந்தார். மற்றபடி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அர்ஜுன் தாஸ் ப்ரோலாம் ரொம்ப ஷூட்டிங் டாக்கிங்லாம் போயிட்டுருக்கும், நடுவில் கேப்பில் வந்து ரிகல்சர் பண்ணுவார். ரொம்ப பயங்கரமாக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஃபாக்ஸி ப்ரோ, ஸோ அவங்களும் சரி, டைரக்ஷன் டீம், கேமராமேன் டீம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ வடிவக்கரசி அம்மா கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்கிறதுனா, சாங்கில் சின்ன ஒரு லிப்ஸிங்க்கு ஒரு 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 இடம் இருந்துச்சு. ஸோ அவங்க அந்த கியூவோட ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க.
ஸோ அதுதான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய லேர்ன் பண்ண முடிஞ்சது. அனபன் மேம் சூப்பர். கான்சிட்டி இந்த கிங்சிங் சாங்கில் வந்து உங்களுடைய 100% கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஷான் சார் எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆல்பமாகவே எல்லாமே ஒவ்வொன்றுமே நிறைய ஒரு வேரியேஷன் இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஹரிஷ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. கான்சிட்டி எல்லார் லைஃப்லேயும் முக்கியமாக கனெக்டாக ஒரு சோஷியல் மெசேஜ் பேசுது. அது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு முக்கியமாக கிடைச்சது காரணம் வந்து விஜய் ப்ரோ. அவர் மூலியமாக தான் இந்த படத்துக்கு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் என்னோட முக்கியமான மென்டர் செல்வானாவை இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது முக்கியமான காரணம் ஆக்சுவலாக அவர் தான். அதனால் படம் எல்லாம் தேட்டரில் பாருங்கள், எல்லாம் பார்த்து உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாய். இங்கே வந்தோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. கீழே இருக்கிறதுக்கும் பேசிடலான்னு நினச்சேன். ஸோ யா, இந்த படம் லைக் இந்த படம் ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷல். லைக் ஹரிஷ் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. லைக் நம்மளை மாதிரி ரொம்ப ஒரு மிடில் கிளாஸாக இருந்து ஒரு ஏடியாக வந்து ஈபியாலாம் பார்த்துருக்கேன் ஹரிஷ் அண்ணாவை. திடீர்னு ஒரு நாள் ஒரு ப்ரொடியூசராக டைரக்டராக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பர்சனலாக. ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் பர்சனல் ஃபார் மீ. அண்ட் டீம் பற்றி சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி அமேசிங் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ப்ரிவிலேஜ் கிடச்சது. வடிவகர் சேமா, யோகி பாபு அண்ணா, அர்ஜுன் தாஸ் அண்ட் ஆனபன், லைக் அமேசிங் ஆக்டர்ஸ் அண்ட் அகிலன். ஸோ அண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு சார். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த இது பார்த்தேன். அந்த ரேப்லாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க சார். உங்களோட எசன்ஸ் ரொம்ப ப்ரோக்ரஸ் ஆகிறது நான் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது சார். எப்போவுமே உங்கள் ஃபேன் தான், பட் இது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அதர் ஆக்டர்ஸ் லைக் விடிவி சார் அண்ட் அருள் சார், அண்ணாச்சி அண்ட் எவ்ரி ஒன், லைக் அமேசிங் ஒர்க். அண்ட் லிரிசிஸ்ட் மோகன் அண்ணா, எப்போவுமே ஒரே ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணிருக்கேன். அண்ட் மை டெக்னீஷியன்ஸ் லைக் நண்பர் ராஜ்கமல், நவா, அருள் அண்ட் சந்தோஷ் மாஸ்டர், எல்லாரும் லைக் ஃபேமிலி மாதிரி எல்லாரும் பேக்கேஜாக ஒரே படத்தில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யா, அண்ட் ஏடிஸ் அண்ட் என்னோட டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எங்கள் எல்லாரையும் விட ஏடிஸ் அண்ட் ஏசிஸ் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டே அண்ட் நைட் 24 hours டெட்டி கால் ஷீட்ஸ்லாம் பண்ணி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதோட வெற்றிக்காக நான் காத்திருக்கேன். அதுக்கு காரணம் தம்பி ஹரிஷ்காக, டைரக்டர். என்னோட முதல் படித்ததுலேருந்து நான் அந்த கதையோடு நான் ட்ராவல் ஆகியிருக்கேன். ஒரு டீ கடை பெஞ்சில் உட்காந்து இதில் யாரெல்லாம் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு ட்ரீமோடு பேசிக்கிட்டு இருந்த நாட்கள் நினைவில் வருது. அர்ஜுன் சார், நீங்கள் முதல் சொன்ன ஓகே தான் சார் இந்த படம் இங்கே நிற்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹரிஷ் சார்பாக நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவன் வந்து கதை சொல்லிவிட்டு அவன் சொன்ன முதல் ஆப்ஷனும் மாற்றாத ஆப்ஷனும் நீங்கள் மட்டும்தான். அவ்வளோ வந்து அவன் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தது உங்கள் கேரக்டரில். ரொம்ப ரொம்ப உங்களோட ட்ராவல் ஆகிறது ரொம்ப ஹாப்பி சார். இந்த படம் உண்மையாலுமே உங்களுக்கு ஹீரோவாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்கும் சார். நான் வந்து 4-5 முறை பார்த்துட்டேன். எத்தனை முறை பார்க்கும்போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்த படம் இது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். யோகி பாபு அண்ணா வந்து அண்ணா ஓகே சார். ஐயோ இன்னும் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் ஹீரோயின் ஹானாபென் மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க மேம். உங்களுடைய இங்கே வந்து கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். உங்களுடைய நெக்ஸ்ட் படத்துலேயே நான் எழுதுறேன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளையிலையும். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறதில்ல. ஷான் ரோல்டன் ஐயா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவரோட சேர்ந்ததுலேருந்து தான் என் பேர் வந்து ஒரு லிரிசிஸ்டாக பெருசாக கவனிக்கப்படுதுன்னு நான் நம்புகிறேன். எங்கள் காம்போ பண்ண எல்லா படங்களும் மேக்ஸிமம் ஹிட் ஆகிருக்கு. இந்த வருஷம் வித் லவ் ஓடிடியில் ஹிட் ஆன 29, இப்போ நான் கான்சீட்டில் வந்து நிற்கிறோம். கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டோம். ஆனால் எங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் பண்ணுற ஒரு கமர்ஷியல் அட்டம்ப்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் 7 பாடல் இருக்குது. அது அங்கங்கே வந்துட்டு போகும். ஆனால் ஆல்பமாக கேட்டு பாருங்கள். ஒரு ரெண்டு வந்து ஒரு எம்எஸ்வி காலத்து ஒரு பழைய தத்துவ பாடல்களாக பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி வந்து ஹரிஷ்க்கு தான் சொல்லணும். அவன் கொடுத்த ஐடியா தான் அது. அவன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஆள். அவனோட ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நான் வந்து தொடர்ந்து அவனோட பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக பயணிப்பேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக வடிவுக்கரசி மேம், யோகி பாபு அவங்களுடைய காம்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் கொண்டாடுவீங்க நம்பிக்கை. அம்மா நான் வந்து பெரிய ஃபேன் ஆகிட்டேன் இந்த படத்தில். ஏற்கனவே ஃபேன் தான். இந்த படத்தில் நான் வந்து யார் நம்ம மேமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டோம் நாங்கள். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மா.
எங்களுடைய டெக்னீஷியன் டீம் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நானும் சொல்ல வேணாம். ஒரு ஃபேமிலி தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படம் வெற்றியாகி ஹரிஸ் கண்ணில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு நம்ம அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன். ஒரு தம்பி ஜெயிக்கிறத ஒரு அண்ணன் பார்க்குற மாதிரி. கண்டிப்பாக ஜெயிப்ப ஹரிஸ். இதில் வந்து அருள் சார் செம்மையாக பண்ணியிருக்கீங்கண்ணா. இம்மா நினச்சேன்னா நீங்கள் வர சீன் எல்லாமே சூப்பர். மாஸ்டர் எல்லாம் சூப்பர். சதா பிரிச்சிட்ட. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சில்வர் ட்ரீ விஜய் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி. இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வரவேற்புகளும். கான் சிட்டி படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேங்கிறத விட அந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ண இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். ஏன்னா இப்போ அந்த படத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி தான், நம்ம கணேசன் எல்லாம் சுட்டு போன மாதிரி நம்ம தம்பி கேமராமேன் தம்பிலாம் அந்த பிகினிங்கில் தான் சொன்னாப்புல உண்மை. அப்போ நான் இறங்கும்போதே அப்படி உள்ளே இறங்கி போகும்போதே எனக்கு ஒரு சின்ன அப்படி எல்லாம் ஒரு நம்ம ஷூட்டிங் வந்திருக்கோமோ சொன்னாப்புல ஏதோ காலேஜுக்கு வந்துட்டு எல்லாம் யங்ஸ்டராக அப்படி போயிட்டே இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் கொஞ்சம் அப்படி முடியெல்லாம் கொஞ்சம் நரைச்சா இருந்தால் நான் ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் அதில். அப்படியே பார்க்கும்போது அப்புறம் டேரக்டர்கிட்ட கேட்டேன், தெரியுமா இது கரெக்டாக தான் செலக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லை என்ன சொல்ல, இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கதை எழுதும்போதே உங்களை வச்சு தான் எழுதினேன் அப்படின்னாரு. அதற்கு மீண்டும் இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. அப்புறம் ஹீரோ சார், அந்த படம் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் சாருக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் சார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதில் அவர் கூட நான் நடிக்கும்போது ஆமாம், அது கதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஆமாம் பல கேரக்டரில் வருவார் என்ன. அதில் ஒன்று அவருக்கு அந்த மேக்கப்புக்கே பல மணி நேரங்கள் எடுத்துச்சு. அதில் அவ்வளோ ஒரு பொறுமையாக, அவ்வளவு ரொம்ப பொறுமையாக இருந்து அந்த கேரக்டர் நடிக்கும்போது எனக்கு ஆச்சரியம், அவர் அண்ணன் கூட தான் நடிக்குமா வேறு யாருக்கிட்ட நடிக்குமாங்கிற அளவுக்கு அந்த கெட்டப்பு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக மக்கள் மனசில் அது நிற்கும். தொடர்ந்து இன்னும் நிறைய வெற்றி படங்கள் உங்களுக்கு தேடி வரணும், என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அன்பு சகோதரி அம்மா ஒளிவுக்கரசி அம்மா, அவங்க வந்தோடனே சொல்லிட்டாங்க, யார் அண்ணாச்சியோட தம்பியா அப்படின்னு சொல்லி வந்தோடனே கேட்டாங்க. இல்லைம்மா ஒரு படத்துக்கு மீசை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஏன் நல்லா இருக்க, இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு அவளை. அம்மாவுக்கு என்னுடைய நன்றி. ஹீரோய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாபு வணக்கம். பரவாயில்ல, ஆடியோ லஞ்சுக்கில் வரீங்களா, ஆச்சரியமாக இருக்குது என்ன. வாழ்த்துக்கள். மற்றபடி அண்ணன் எல்லாருக்குமே, நம்ம அண்ணன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம டான்ஸ் மாஸ்டர் பின்னாடி போய் உட்காந்துருந்தேன், முன்னாடி வந்து உட்காரலாம்ல. ஆமாம், அப்புறம் நான் தான் முன்னாடி உட்கார வச்சுருக்கேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பவரில் கை வச்சுருக்கீங்க அப்படி தானே. பவரில் கை வச்சது காரணம் நீங்கள் தான் போல் இருக்கு இல்லையா. அப்போ இப்போ எங்கே பார்த்தாலும் பவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பவர்ஃபுல்லான ஒரு படம், பவரான நேரத்தில், பவர் கட் ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வர்றது பவர்ஃபுல்லான ஒரு வெற்றி நமக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, என் பேர் சதானந்த். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு. ஸோ மெயின் தேங்க்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு ஆள் தான், ஹரிஷ் துரைராஜன்னா. ஸோ ஹரிஷ் துரைராஜன்னா எனக்கு ஒரு 3.5 இயர்ஸாக தெரியும். ஸோ இந்த கதை வந்து ஸ்கிரிப்டில் இருந்து கூடவே இருந்திருக்கும், ஆனால் எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது, பண்ணுறியா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்படி தான் மூவ் ஆச்சு. ஸோ எனக்குன்னு ஒரு தனி ட்ரெயினர் வச்சுருந்தாங்க, சஞ்சீவ்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், இங்கே தான் இருக்கார் அவரும். ஸோ அவர் தான் ரிஹர்சல் மாதிரி போய் ஒரு வாரம் ஷூட்டுக்கு முன்னாடி போய் டைலாக்லாம் எடுத்து படித்து மனப்பாடம் பண்ணி ஷூட்டுக்கு போனோடனே ஷூட்டில் டைலாக் அடிச்சுட்டு புதுசாக ஒரு டைலாக் கொடுத்தாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டைலாக் கொடுத்தாங்க. அது ஒரு பெருசாக மனப்பாடம் பண்ணி திருப்பி பேசு அப்படின்னாங்க. அண்ணா என்னண்ணா சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் வந்து இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கூட அர்ஜுன் சார் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து என்னைய வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அந்த மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அவர் அர்ஜுன் சார், இமான் எனர்ஜி சார் கூட நான் நடிச்சிருக்கேன். அப்புறமா வந்துட்டு யோகி பாபண்ணா வந்து வரும்போதே டே சதா அப்படின்னு ஏதாவது போட்டுகிட்டே போவார். ஸோ தேங்க்ஸ்ண்ணா. ஸோ தேங்க்யூ வெரி மேம், தேங்க்யூ அனபன் மேம். ஸோ அதான் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சாரி, ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேன், தம்பி நாகராஜ்.
ப்ரொடக்ஷன் மேனேஜரு. ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு மேனேஜர் அமைஞ்சா தான் ப்ராஜெக்ட் நல்லா மூவ் ஆன் ஆகும். ஸோ அதை கரெக்டாக ஆர்டிஸ்ட்டை பேசுகிறது, டெக்னீஷியன் பேசுகிறது, அசம்பிள் பண்ணுறது வந்து ஸோ ரொம்ப நேர்மையாக ரொம்ப ஒரு அழகாக டீல் பண்ணி அசம்பிள் பண்ணி இந்த ப்ராஜெக்டை அழகாக கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் தம்பி. அவருக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ. ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அகிலன். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஹரிஷ் அங்கிள் அண்ட் ஃபார் எவ்ரி ஆக்டர்ஸ், ஆல் த டெக்னீஷியன்ஸ். தேங்க்யூ. First of all, good evening to one and all present here, and special thanks to all the press and media to be present here. ஸோ ஆக்சுவலி எல்லாரும் சொன்னாங்க இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, நான் இதில் ஃபர்ஸ்ட்டாக இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஆஸ் அ கோ ப்ரொடியூசர் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் திங் டூ, தோ ஆர் ப்ரொடக்ஷன் ஹேஸ் பீன் இன் டு திஸ். ஸோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா there was another function in which we were there, and அப்போ வந்து எனக்கு ஒரு கால் வருது த்ரூ மை மாலியன் மன்வி டீம் தட் இந்த மாதிரி ஹரீஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு மூவி பண்ணுறாரு, நீங்கள் வந்து would you be interested to listen, he is looking for a co-producer. சரி போன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் தட் ஐம் லிஸ்னிங் டு. நான் லைஃப்லேயே வந்து இது முன்னாடி ஸ்கிரிப்ட் கேட்டது கிடையாது. மாலியன் மான்விக்கு ஃபினான்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் ஐவ் பீன் ஹெல்பிங் அவுட், பட் தென் ஸ்கிரிப்டாக கேட்குறது ஃபர்ஸ்ட்டு. சரி போகும்போது நல்ல தூக்கம், நைட் ஒரு 10-11 மணி இருக்கும். அவர் ஆஃபீஸ் கம் வீடுக்கு நம்ம போகிறோம் அண்ட் ஸ்கிரிப்ட் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அரவுண்ட் 45 மினிட்ஸ் வந்து ஐ திங்க் இட் டுக் 45 மினிட்ஸ் டு எக்ஸ்பிளைன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். நான் சொன்னேன், என் டீம் இருந்தாங்க, நான் சொன்னேன் ப்ரோ நம்ம வந்து ஆக்சுவலி நான் ஒரு மைண்டில் ஒரு நம்பர்ஸ்லாம் வச்சுருந்தேன், இந்த நம்பர் வந்தால் பண்ணலாம், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினச்சேன். நான் சொன்னேன் ப்ரோ நம்ம வந்து ஷால் வி டாக் த நம்பர்ஸ், இல்லை ப்ரோ இருங்க நம்ம வந்து செகண்ட் ஹாஃப் இருக்குது, நம்ம செகண்ட் ஹாஃப் பேசிட்டு நம்ம என்ன உட்காரலாம். ஐ நோ நெகோசியேஷனுக்கு வந்து நெவர் எவர் ஷோ யுவர் இன்ட்ரெஸ்ட், but then this movie is a phenomenal movie. I am pretty sure when you go to the theaters, because though it was my first script that I was listening to, I could see the spark. முன்னாடி விடிவி சார் சொன்ன மாதிரி ஐயோ இவர் பண்ணுவாரா இல்லையாருன்ற மாதிரி இருந்தபோது the way he narrated, he has got such clarity. I mean the clarity of thoughts, you know, shows how much dedication he has got. And moreover டிரெக்ட் பண்ணுற ஒருத்தரே அந்த படத்தில் காசு போடுறாருன்னா அவருக்கு அந்த மூவி மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அந்த தைரியத்தில் வந்து ஐ யூனோ told him that let's do it. அங்கே வந்து around 1:32 in the night வந்து we shook hands and we told, I spoke to my other main people and I told okay this is something that we can't miss. And because Malian Manvi is, you know, something which has always been focusing on something new. இப்போ யூத் மூவி எல்லாம் you would have seen, so that is also we have been always looking for that kind of movie, and I'm pretty sure this is going to be a big hit. And then when this all happened, I was like okay now will he be able to pull off something like this. அவர் எல்லாம் கதை நல்லா சொல்றாரு, நல்லா பேசுறாரு, இதே மாதிரி வேலை வாங்கி அதை ஒரு சக்ஸஸாக முடிக்க முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது டு பி வெரி ஆனஸ்ட். ஆனால் செட்டில் போனேன், அங்கே இருக்கிற எனர்ஜியை பார்த்தபோது ஐ வாஸ் லைக் வேணாப்பா இதுக்கப்புறம் நான் செட்டுக்கு வரவே தேவையில்ல, பார்க்கவே தேவையில்ல, ஃபாலோப்பே பண்ண தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, 100% ஹிட். அண்ட் தென் ப்ரிவ்யூ பார்த்தபோது ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். ஸோ கைஸ் this is, you know, press and media should, you know, kind of, you know, watch this kind of movie and take it to the people, because it is you guys who decide the future of the movie. So I'm requesting all of you to take such content to the mass, and I'm pretty sure all of you will have a great time watching this movie. So once again, thank you to one and all present here. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரு விதத்தில் தெரியும் என்னைய. ஆக்சுவலி ஒரு 15 படம் ஈபியாக ஒர்க் பண்ணி மேனேஜ்மெண்ட்லேயே ஆக்டர்ஸ் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஐடியா இருந்துச்சு, ப்ரொடக்ஷன் பண்ணணுன்ற ஐடியா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் நைட் வந்து ஹரீஷ் வந்து கால் பண்ணி, ஆனால் அவனை மீட் பண்ணோம், நான் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், ஒரு 2 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன், உன்னை மீட் பண்ணோம். சரிடா இங்கே இருந்தால் இங்கே வந்துட்டேன்டா, சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணோம். ஆஃபீஸ் வாண்ணா அப்படின்னு சொன்னான். சரி நான் உன்ட்ட ஒரு கதை சொல்லணுன்னா, எனக்கு பூஜை போட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. சடனாக உட்காந்து ஹீ லேண்டட்
ஆனால் ஜஸ்ட் நீ கதை கேள்வி இல்லைடா, நான் கதை கேட்க மாட்டேன், படிக்கிறேன்டா, கதை மட்டும் கொடு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது இந்த இது. முடிச்சு போகும்போது ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுருந்த படம், கதை சொல்லி முடித்த உடனே ஐம் ஆன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லேண்ட் ஆனது. ஸோ ஒரு விதத்தில் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பணத்தை நோக்கி தான் எல்லாரும் போயிட்டுருக்கோம். பணம் வேணான்னு சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்களா? ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ப்ரீவியூ அவ்வளோதான். ஒரு ஹக்கு தான் அவனுக்கு. நான் இடையில போய் ஸ்பாட்டில் கூட நான் போய் நின்னது கிடையாது. நம்ம சித்து சொன்ன மாதிரி வந்து ஸ்பாட்டுக்கு கூட நான் போகல. ஒரு 2 தடவை மட்டும்தான் நான் போய் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். ஆஃப்டர் வாட்சிங் எ ப்ரீவியூ இட் இஸ் கோன் பி அ பிளாஸ்ட், தட்ஸ் ஃபார் ஷுர். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஷுவர் ஆகுது, ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் எனக்கு. அண்டு அர்ஜுன், நானும் அர்ஜுனும் ஒரு 12 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி டீ கடை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து. ஸோ வி met in டீ ஷாப். அண்ட் அவர் அப்போது கைதி கமிட் ஆகலை, இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ. ஒரு 2 படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வி ஸ்டார்டட் டாக்கிங், ப்ரோ நல்ல படம் பண்ணணும், செம்ம படம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜேர்னி 12 இயர்ஸாக வி ஸ்டார்டட். அண்ட் அர்ஜுனுக்கு இந்த படத்திலிருந்து ஒரு முக்கியமான கேரியர், இட் இஸ் கோயிங் டு பி அ பிளாஸ்ட் கேரியர் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்டார்ட் ஃபார் யூ. இது வரைக்கும் பண்ண அர்ஜுன் வேற, இந்த படத்தில் அர்ஜுன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் அண்ணா பென், வடிவம்மா, யோகி அண்ணா 2 பேரும், அண்ட் அகிலன் அண்ட் ஃபாக்ஸி சொல்லவே வேணாம், மிரட்டிட்ட. அருள், நவா, ராஜ்கமல் அண்ட் பரத். ஸோ பரத் தான் துரத்திக்கிட்டே இருப்பான் எப்போனாலும், அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு, அவனை சொல்லாமல் இருக்க முடியாது. அண்டு விஜய். ஸோ டெஃபினெட்லியாக இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியோட நீங்கள் எப்படி ஒவ்வொரு கண்டென்ட் பேஸ்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களோ, டெஃபினெட்லி இந்த படத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக எழுதுவீங்க. கண்டிப்பாக அது ஒரு ஃபேமிலியோட உட்காந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற படமாக இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கிற ரிலேட்டடாக எல்லாரும் மக்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒருத்தர் கூட கனெக்ட் ஆகாமல் இருக்க மாட்டீங்க இந்த படத்தை, தட்ஸ் ஃபார் ஷியோர். எல்லாருமே எப்படி ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நீங்கள் ரிலேட்டடாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ, இந்த கண்டென்ட் பார்க்கும்போது ஆமாம்ல இது நடக்குதுல்ல அப்படின்னு டெஃபினெட்லி நீங்கள் டெஃபினட்டாக சொல்லுவீங்க. அண்ட் ப்ரெசன்ட் மீடியா எல்லா படத்துக்கும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி எழுதுவீங்க. நல்ல படம், சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும் இது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட விட்டுட்டோம். நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் சாண்ட்ரோல்டன் சார், மைண்ட் ப்ளோயிங் சாங்ஸ், ஒவ்வொரு சாங்குமே பயங்கரமாக வேறு மாதிரி பண்ணியிருக்கீங்க. அண்ட் அருளண்ணா, உங்கள் நடிப்புலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து உங்களை அருளண்ணா இப்படி தான் ரோல்னு கூப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படம் வரும்போது காமெடி எல்லாத்துக்குமே ஆல்ரவுண்டர்ன்றதை சொல்லிடுவாங்க. மோகன்ராஜன் சார், மைண்ட் ப்ளோயிங் சாங்ஸ், சந்தோஷ் சார் அண்ட் சதா. இது ஆக்சுவலி அவனுக்கு வந்து இது டெபியூ ஃபிலிம் மாதிரியே இல்லை, அவ்வளோ பயங்கரமாக கலக்கியிருக்கான். ஆல் தி பெஸ்ட்டாக. அண்டு நான் வேறு யாரை இதில் விட்டேன்னு தெரியல. ஸோ 26ஆம் தேதி தேட்டரில் டெஃபினட்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க. தேங்க்யூ. ஹரிஷ், தேங்க்யூ வெரி மச். இந்த படம் பார்த்து ஒரு ப்ரிவியூ ஷோ ஆன் த நெக்ஸ்ட் டே மார்னிங் இட் செல்ஃப் கன்ஃபார்ம்டு. தேங்க்யூ ஹரிஷ், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொளியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒகேஷன். முதல்ல கான்சிட்டியை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹரிஷை பற்றி நான் பேசிடுறேன். ஒரு ஹரிஷ் அஸ் அ பர்சன் கண்டிப்பாக நான் பேசி ஆகணும். பொதுவாக வந்து
நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. பொதுவாகவே இந்த ரிலீஸு அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கே டென்ஷன் இருக்காது. நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 10% டென்ஷன் படுவேன்னு தெரியும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே. இந்த விஜய்க்கு, மோகன்ராஜன் ஐயா எல்லாருக்கும் தெரியும். ஹரிஷ் வந்து கான்சிட்டியை சொன்னபோது எல்லாருக்கும் இருந்த இப்போ பேசின நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணிட முடியுமா, பாசிபிள் தானா அப்படின்ற. யூஸ்வலாக எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா நமக்கு ஸ்டேக்ஸ் இருக்கு. நம்ம இந்த படம் பண்ண போகிறோம், இதில் நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றது. இதுதான் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் நான் மீட் பண்ணும்போது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் இதை தான் சொல்லுவேன், இதை தான் எடுப்பேன்னு சொல்லி நான் கடைசியாக படம் பார்த்தபோது எக்ஸாக்டாக அவர் ஸ்க்ரீன் பிளேல என்ன சொன்னாரோ ஒரு இன்ச் ஒரு சென்டிமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாமல் அப்படியே ஒரு எடிட்டாக நான் பார்த்தேன் படத்தை. ஸோ அதுக்கு மேலே நான் ஹரிஷை பாராட்டணும். ஏன்னா ஹரிஷ் தான் இந்த கப்பலோட கேப்டன், இந்த விஷயனுடைய ஒரு முதல் படியை எடுத்து வச்சது தைரியமா. ஸோ ஒரு நான் வந்து டைரக்டராகவே இன்னும் சொல்லலை, ஒரு பர்சனாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி, அதாவது ஆர்ட் மாதிரி, அதாவது கிராஃப்டியான படங்கள் எடுக்கணும், ஏன் நிறைய பேர் அந்த மாதிரி படங்கள் தயாரிக்கிறது இல்லை, ஆர் ஏன் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ நான் வந்து ஒரு படம் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன், இது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா இதில் நானே என் பணத்தை போடுவேனா அப்படின்ற கேள்வியை வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ்ட் வேணால் கேளுங்க, எத்தனை பேர்கிட்ட இருந்து பதில் வரும்னு உங்களால் கண்டிப்பாக அந்த ரூமை ரீட் பண்ண முடியும். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு பெரிய கனவு இருக்கலாம், அந்த கனவுக்கு ரெக்கை இருக்கலாம், நம்ம பறக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் செலவாகும். ஒரு பிளேன் நல்லா அழகாக பறக்குது, கீழே வந்து பார்த்து ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்கு, ஆனால் அதுக்கு அந்த ஏவியேஷன் ஃபியூவல் போட்டால் தான் அந்த பிளேன் அவ்வளோ தூரம் பறக்க முடியும். தன்னோட கனவுக்கு தானே கையெழுத்து போட்ட ஒரு ஆளை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கிறேன் ஹரிஷை. தன்னோட ஆர்ட்டை நம்பி இப்படி ஒரு லீப்பை எடுத்து, இப்படி ஒரு மேட் லீப் எடுக்கிறது வந்து ஐ ஃபைண்ட் இட் இன்ஸ்பைரிங். நான் பார்த்ததில்ல. இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்டெல்லாம் தாண்டி ஹரிஷ் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அவர்கிட்ட பேசும்போது. ஆனால் நிறைய ஃப்ரீயாக கொடுத்துடாதீங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் செலவாகும். அதனால் பயங்கரமான புத்திசாலி, ரொம்ப இன்டெலிஜென்ட் கை. அதனால் ஹரிஷ்க்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஹரிஷ்க்கு தான் இதில் இருக்கிறதுலே ரொம்ப ஃபெய்த் தேவைப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஹரிஷ் கூட இருந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தோட இன்செப்ஷன்லேருந்து இப்போ இந்த ஸ்டேஜில் ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆனேன் ஹரிஷை பார்த்துட்டு. நான் சும்மா ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருந்தாரு, பட் அது பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ வாழ்த்துக்கள் ஹரிஷ் முதல்ல உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் இல்லாமல் இந்த படம் இந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்திருக்காதுன்றது நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த படத்துடைய லீட் கேரக்டருக்கு, இந்த படத்துடைய ப்ராட்டகனிஸ்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வெயிட் தேவைப்பட்டது. அந்த வெயிட் வந்து அவர்கிட்ட நேச்சுரலாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அர்ஜுன் ரீசெண்டாக இப்போ நிறைய படம் பண்ணுறேன், அவருக்கு இன்னொரு 4 படம் இருக்குது. ஸோ அவரோட பேசும்போது நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். என்னென்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் நிறைய ப்ரிப்பரேஷனோட வராங்க. சில பேர் வந்து கிராஃப்டை பண்ணேங்கிறாங்க, சில பேர் எஃபர்ட் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு 2-3 பேருக்கு தான் அந்த ஒரு பெரிய இடம் கிடைக்குது இண்டஸ்ட்ரியில். அவரான்னு 2 பேர் தான் சொல்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட என்ன கம்மி ஜாஸ்தின்றதை பற்றின கான்வர்சேஷன் அது கிடையாது. ஐ ஃபீல் லைக் சினிமாவுக்கு ஒரு இன்னோசன்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அறிவால் சினிமாவை அந்த சக்தியை அவ்வளோ ஈஸியாக பல்ஸ் பார்த்துட முடியாது. எவ்வளோதான் நமக்கு அறிவு இருந்தாலும், எவ்வளோதான் இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி இருந்தாலும், இங்கே பியூரான ஒரு ஹார்ட் இருக்கணும். அவர் ரொம்ப அவுட் ஸ்போக்கனு, பயங்கர ஸ்ட்ரைட் ஆஸ் அன் ஆரோ கைண்ட் ஆஃப் கை. ஸோ ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்கு அந்த ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி அதுக்கான பொட்டன்ஷியல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து அதை உறுதி செய்யக்கூடிய படமாக இருக்கும் அர்ஜுன். ஐ திங்க் உங்களுக்கு அந்த விஷயம் இந்த படத்தில் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதற்கான எங்கள் பங்கையும் பண்ணது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மோகன்ராஜன் ஐயாவோட சேர்ந்து. அண்ட் ஆனா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை, கிரேட் பர்ஃபார்மர், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஷூட்டில் பண்ண அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது, அங்கே என்ன நடந்ததுன்னு. நம்ம ஜாலியாக ஏசி ரூமில் உட்காந்து படம் பார்க்குறோம். ஸோ ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வடிவுக்கரசி அம்மா பிக் ஃபேன். அவங்க ஒரு லெஜண்ட். அதாவது நான் 80s சினிமாவோட ஒரு பெரிய ஃபேன். ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் 80s ஒரு ரொம்ப க்ளோரியஸ் பீரியட் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நிறைய புது தீம்ஸ், வேறு மாதிரி கதைகள் எல்லாமே கிடைக்கும். ஒரு படத்தில் உங்களுக்கு வந்து ஒரு காமெடி, அழணும், சிரிக்கணும்,
புல்லரிக்கணும் எல்லா மாதிரியான விஷயங்களும் ஒரு நவரசங்களும் கிடைக்கும் அந்த அந்த மாதிரி படங்கள். இப்போ தான் நான் நிறைய பார்க்குறேன் ஐடி சினிமாவில். திரும்ப நம்ம எதையா மிஸ் பண்ணிட்டோமா திரும்ப கற்றுப்போமேன்னு சொல்லிட்டு நைட்டில் பார்க்க முடியுது. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட ஒருத்தர் ஒரு ஒரு ரோல் பண்ணும்பொழுது அதுக்கு கிடைக்கிற வெயிட்டேஜ் என்னால் உணர முடிஞ்சது. அவங்க சும்மா ஒரு கண்ணை அப்படி பண்ணால் கூட அவங்க சிலதெல்லாம் பண்ணியிருக்காங்க படத்தில், அங்கே சொல்லக்கூடாது. நானும் மோகன்ராஜனும் முதல் நாள் இவங்க ஸ்க்ரீனிங் எல்லாம் மியூசிக் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போட்டு காமிச்சாங்க. இவங்கெல்லாம் ஆல்ரெடி இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா படம் பார்க்கும்போது இவன் தான் படம் எடுத்திருக்கானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு பொட்டி பாம்பாக வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. நானே ஒரு புரண்டு புரண்டு சிரிக்கிறோம், ஏன்னா அவங்க எங்களை ரீட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஏன் உங்களுக்குலாம் சிரிப்பு வரலையா? இல்லை இல்லை நர்வஸாக இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் அப்போலாம் என்ஜாய் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீட்லெஸ் டு சே யோகி பாபு அவர்கள், அவர்கிட்ட ஒரு பவர் இருக்கிறதா பார்க்குறேன் நான். ஒரு ஒரு இறைவனோட சக்தி அவருக்காக வேலை செய்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு வாட்டியும் குழந்தைங்களாக இருக்கட்டும், வயசில் மூத்தவங்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவரோட முகத்தை பார்த்தா அப்படியே எல்லாத்தையும் மறந்து அப்படியே ஒரு பூரிப்பு ஆகிடுறது வந்து ஒரு சாதாரண கிரேஸ் கிடையாது. அவரோட ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் வரும்பொழுது அவரோட ஜேர்னி எப்படி, சினிமாவில் அவர் என்னெல்லாம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த இடத்த அவர் அடைஞ்சிருக்காரு அப்படின்றத சொன்னார். அவர்கிட்டேருந்து அதை கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ பேக் ஸ்டோரி இருக்குது ஒருத்தருக்கும், ஒரு ஒரு படத்தில் ஒருத்தரும் ஒரு சக்தி இல்லையா? ஸோ அதனால் இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் ஃபிலிம். பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் நான் தான் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வச்சுருக்கீங்க பேர் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு. ஏன்னா வந்து ஐ ஃபீல் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, இந்த பையனும் குட்டி பையன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். ரொம்ப முக்கியமான கீ மொமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மெச்சூராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அந்த வயசுக்கு. அண்டு நடித்த எல்லாருமே அருள்தாஸ் சார், அண்ணாச்சி, இவர் சதா, அவர் சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பவரை வந்து ரொம்ப ஈஸியாக வீல்ட் பண்ண முடியாதுங்க. பவர் வந்து எல்லாருக்குமே வேணும், அது எல்லாருக்கும் தெரியும். பவரை எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம்தான். நம்ம ஊரில் ஒரு மிகச்சிறந்த இடத்துல இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு, நான் கொஞ்சம் பவரை விரும்புகிறேன் அப்படின்னு. பவர் எல்லாருக்கும் அது மேலே ஆசை இருக்கும். ஆனால் அந்த பவரை வந்து நம்ம கையில் பிடிக்கும்பொழுது ஒரு 10,000 வோல்ட் வந்து நல்ல பவர் தான். அதை கையில் பிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த ப்ரிப்பரேஷன் வேணும், அந்த சக்தி வேணும். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்கவுங்களோட ஒரு ப்ரிப்பரேஷன்லேருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸஸ் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் இப்படி வந்திருக்காது கண்டிப்பாக. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் அந்த நன்றியை சொல்லிக்கிறேன், மெயின் கேரக்டர்ஸ் எல்லாரையுமே. மோகன்ராஜன் ஐயா, எப்படி உங்களை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? இந்த படத்தில் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாத 2 பாட்டு இருக்குது. நான் மார்த்தட்டி சொல்லுவேன், நான் பெருமைப்படுறேன் அந்த 2 பாட்டுக்கு அப்படின்ற அந்த வந்த வார்த்தைகளாக இருக்கட்டும். அந்த பாட்டு என்ன வந்து இப்போது எம்எஸ்வி சாரோட ஈரா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு, ஹரிஷ்க்கு தத்துவ பாடல்களுடைய ஒரு பவரை வந்து தமிழ் சினிமா மிஸ் பண்ணுது அப்படின்றது நம்ம ரெகுலராக பேசுறது. இப்போ வந்து பழைய அந்த எம்ஜிஆர் சாரோட பாட்டெல்லாம் வந்து இந்த தத்துவ பாடல்கள்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப மணிமணியாக தத்துவம் நமக்கு இன்னைக்கு கூட தேவைப்படுது. அந்த பழைய பாட்டுன்னு சொல்கிறாங்க அது போகிற போக்கில். தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டு வந்து கேட்டு நான் அன்னைக்கு எந்திரிச்சு உட்காந்து வந்தான் வாழ்க்கையில். பொதுவாகவே எனக்கு கோல்ஸோ ஒரு ஆம்பிஷன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு பழைய டேப்பில் தேஞ்ச மாதிரி அது ஒரு பாட்டு போகுதுன்னு நினைக்காதுங்க. அந்த பாட்டு உங்களுக்குள்ளே போய் எதையாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணும். நம்ம எதெல்லாம் கவனிக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோமோ, அந்த எல்லா சக்தியும் நமக்காக வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி பழைய பாட்டுன்ற சக்தியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டபோது ஹரிஷே அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. படத்தில் வந்து 2 பாட்டு, எனக்கு இந்த ஈரா கிடையாது, மாடர்ன் மியூசிக் கிடையாது, ஜென்சி கிடையாது, எதுவுமே கிடையாது, பழைய பாட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல தத்துவ உணர்ச்சி இருக்கிற மாதிரி 2 பாட்டு பண்ணோன்னு சொன்னார். இத்தனை வருஷமாக நான் ஒரு 13 வருஷமாக நான் பின் கம்போஸ் மியூசிக் தமிழ் சினிமாவில். அந்த 2 பாட்டுக்காக நான் என்றைக்குமே பெருமைப்படுவேன். இது வரைக்கும் நான் பண்ண எதையும் நினச்சா பெருமைப்பட்டதில்லை. இந்த 2 பாட்டுக்காக நான் பெருமைப்படுவேன். அந்த பெருமையில் 50% அவருக்கு தான் போகும், மோகன்ராஜனுக்கு. இவ்வளோ அழகான வரிகள், கிம்ஜிங்லேருந்து அது வரைக்கும் எல்லாமே எழுதிட்டாரு, A to Z. என்ன வேணும், டேக் இட், அந்த மாதிரி. ஸோ அதனால் விஜய், கண்டிப்பாக விஜய் பற்றி பேசணும். இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஆகிட்டாரு. நாங்கள் மீட் பண்ணும்பொழுது ஆர்டிஸ்ட்ஸுக்கு வந்து எப்படியாவது ஒரு ஜென்யூனாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து ஸ்டார்ஸ் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது விஜயோட ஆசை எப்பயுமே. இப்போ எனக்காக பண்ண அந்த விஷயத்த சினிமாக்காகவே, மொத்த சினிமா ஃபீல்டுக்காகவே பண்ண ஆரம்பித்து கையில் எடுத்துட்டாரு. நிறைய அவர் எங்கே இருந்தாலும் மழை பெய்யும், எங்கே நின்னாலும் செடி வரும். ரொம்ப ஒரு பியூரான பர்சன், வெரி குட் இன்டென்ஷன்ஸ் இருக்கிற பர்சன். விஜயோட அசோசியேட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்த படத்தில் நம்ம திரும்ப ஒர்க் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே ஃபேமிலி மாதிரி இருக்கிறனால ஒன்று சொல்லிக்கிறேன் கடைசியாக கான்சிட்டி பற்றி. ஏன்னா இன்டர்வியூ போனாலும் சரி, வீட்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி,
பாட்டுலாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கமர்ஷியல் படம் எப்போ பண்ணுவீங்க, பெரிய படம் எப்போ பண்ணுவீங்கன்னு இந்த சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வரும், எத்தனை வாட்டிடா இந்த கேள்வியே திரும்ப திரும்ப கேட்பீங்கன்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி தோணியிருக்கு. நான் 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், கான்சிட்டி தான் நான் பண்ணுற முதல் பெரிய படம். அந்த பெரிய படம்ன்ற பிராக்கெட் இருக்குல்ல, அந்த பிராக்கெட்டில் வரக்கூடிய பெரிய படம். நான் நிறைய உணர்ச்சி பூர்வமான படங்கள் பண்ணியிருக்கேன், ஆன்மபூர்வமான படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய சோல்ஃபுல்லான மியூசிக் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய படம் தான் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அதில் வந்து அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கான்சிட்டி. அந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ஹரிஷ்க்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா ஹரிஷ்க்கும் தெரியும் எனக்கு வந்து ஜனரஞ்சகமான இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் பண்ணணும் அப்படின்ற எனக்கு இன்டென்ஷன் இருக்குன்னு தெரியும். பட் அதுக்கான சரியான படம் வந்தது, அதுக்கான சரியான டைரக்டரும் வந்தார். ஏன்னா நிறைய பேர் கமர்ஷியலாக பண்ணணும்னு அவங்களே ஒரு 100 வாட்டி ஒரு சென்டென்ஸ்க்கு சொல்லுவாங்க, ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியும். ஏன்னா இப்போ சினிமா வந்து கமல் சார் சொன்ன மாதிரி ஒன்றுமே நம்ம தெரியாமல் வந்து எப்படியாவது பழச்சிக்கலான்ற சினிமா இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாருமே ஒரு 10க்கு 1000 விஷயம் தெரிஞ்சு தான் உள்ள வராங்க. ஹரிஷோட ஜேர்னி வந்து ஏபியா அவரை நான் பார்த்துருக்கேன் டூரிஸ்ட் ஃபேமிலியில், மற்ற படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்பொழுது எவ்வளோ அவரோட அறிவு கூர்மை எவ்வளோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவைப்பட்டது, அதோட வெற்றிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அப்படின்னு. ஸோ இந்த அனுபவம்லாம் இந்த படமாக மாறி இருக்கு. ஸோ பிரசன்ட் மீடியா, நீங்கள் நான் இது வரைக்கும் நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுங்க, உணர்ச்சி பூர்வமான படங்களை சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேசியாச்சு. இந்த படம் எல்லாருக்கும் 100% சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பூரிப்பையும், அதே நேரத்தில் இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன தாட்டோட உங்களுக்கு எதையாவது ஒன்று திரும்ப கொடுக்கும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். வணக்கம். சாரி, டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்ட்டு சொன்னாங்க. ரொம்ப குயிக்காக முடிச்சிடுறேன் நான். ஆக்சுவலி எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட்டை நம்பி தான் நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு முக்கியமான ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஒன்று பண்ணணுன்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து குணா ப்ரோ போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோ சில்வர் ட்ரீ ஸ்டுடியோஸ். இவங்க 2 பேர் இல்லைனா இந்த பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் அண்ட் ஹரிஷ் துரைராஜோ கான்செப்டியோ இந்த ஃபிலிமோ இல்லவே இல்லை. இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூடவே இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் எவ்வளோ தேங்க் பண்ணாலும் முடியாது. அண்ட் நான் கடவுள்கிட்ட ரெகுலராக எப்போவுமே வேண்ட ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு தெரியும் சினிமாவில் நிறைய இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் நான் வேண்ட ஒரே விஷயம் லைஃப் லாங் எப்போவுமே இவங்க கூட ரொம்ப ஜாலியாகவே என்னானாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிடணுன்றதை நான் வேண்டிகிட்டே இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் போஸ்ட் ஆஃபீஸ் குணா ப்ரோ அண்ட் சில்வர் ட்ரீ விஜய் ப்ரோ. அண்ட் ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் நான் தேங்க் பண்ணிடுறேன். ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் மகேஷ் ப்ரோ, எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேம் ஃபார் அன்கண்டிஷனல் சப்போர்ட் அண்ட் மணிகண்டன் சார் பிடிஜி அண்ட் பென்னி ஜெனி அண்ட் மை அங்கிள் அண்ட் ஆன்டி அண்ட் மை கோ ப்ரொடியூசர்ஸ் மாலியன் மான்வி சித்து நாயர் ப்ரோ. ஒரே நரேஷன் தான், இம்மீடியட்டாக சொன்னார், நெக்ஸ்ட் டே காசை போட்டார். சரிங்களா? அண்ட் அருண் அண்ணா சும்மா வந்தார், மீட் பண்ணலான்னு வந்தார், உடனே பார்த்தீங்கன்னா நான் ஆன் போர்டுன்ட்டு போயிட்டார். சரிங்களா? இப்போ வரைக்கும் ஒரு டவுட் கூட கேட்கல, எதுவுமே கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு என் மேலே பெரிய ட்ரஸ்ட் வச்சுருக்காரு, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்டு இந்த படத்துடைய இன்னொரு கோ ப்ரொடியூசர் யார் பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோ தான். நான் வந்து படம் மட்டும் செட் பண்ணலடா, நான் வந்து கோ ப்ரொடியூசராகவும் இருக்கேன் அண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசும் போட்டு இப்போ வரைக்கும் கூடவே இருக்காரு. பட் ரியலி தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் மை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் ராஜ் பிரதர் டி சீரிஸ் ஃபார் த ஆடியோ ரைட்ஸ் அண்ட் வித்துஸ் பிரதர் எல்லா படத்துக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. எப்போவுமே கண்டிப்பாக இந்த படத்துக்கும் பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் டெல்டா ஸ்டுடியோஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் அண்ட் ஐயப்பன் சாருக்கும் டிஆர்எஸ் முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு என்னை விட அவர் வந்து படத்துக்கு மேலே மிகப்பெரிய கான்ஃபிடண்டாக இருக்காரு. எப்போவுமே டெய்லி கால் பண்ணிட்டே இருக்காரு, நான் மறந்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற லெவலில் இருக்காரு. எனக்கே பயமாக இருக்குது அவர் சொல்கிறது. ஒரு டைம் டெய்லி கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காரு. ரொம்ப நன்றி. அண்ட் சீஃப் டெக்னீஷியன் எல்லாரையும் பற்றியும் நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஃபாக்ஸியை பற்றி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரைட்டப்பே போடலாம், அந்தளவுக்கு இருக்குது. அருள் ப்ரோ ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி ஒர்க். அண்டு கண்டிப்பாக இந்த சீஃப் டெக்னீஷியன்ஸாக ஃபாக்ஸி டிஓபி அண்ட் எடிட்டர் அருள் மோசஸ் அண்ட் ராஜ் ப்ரோ ஆர்ட் டைரக்டர் அண்ட் நவா, அப்புறம் கொரியோகிராஃபர் சந்தோஷ் அண்ட் ஆக்ஷன் டைரக்டர் சந்தோஷ். இவங்க இல்லைனா இந்த படம் கண்டிப்பாக 55 டேஸில் ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 100 கால் ஷீட் பண்ணோம். இது சத்தியமாக சாத்தியமே இல்லை. அண்ட் ரியலி ஐ வாண்டட் டு தேங்க் மை சீஃப் டெக்னீஷியன்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். இந்த ஃபிலிம் கண்டிப்பாக பெரிய கோர் டீமாக அவங்க தான் இருந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன்ராஜ் அண்ணா
மோகன்ராஜ் அண்ணா வந்து எப்பவுமே என்னோட மாரல் சப்போர்ட். அவர் வந்து நாட் ஒன்லி லிரிசிஸ்ட், கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டரும் ஆவார். எந்த படத்தை பற்றியும் சூப்பராக சொல்லுவார். ஒரு விஷயத்தை படத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இது. அப்புறம் மோகன்ராஜ் அண்ணனும் சாண்டோடன் சாரும் இருந்த படம் பார்த்தீங்கன்னா காம்போவாக இட்ஸ் காம்போ நெவர் ஃபெயில்ஸ்ன்ற மாதிரி எனக்கும் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 7 பாட்டு பண்ணியிருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பாட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் 4 பாட்டு இருக்குது, இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். சாண்டோடன் சாரை பற்றி நான் சொல்லணும்னா ஒரு ரியலி ஒரு ட்ரூ ஆர்டிஸ்ட். நான் பார்த்ததுலேயே ரொம்ப பெரிய ஆனஸ்டான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சாண்டோடன் சார் தான். எனக்கு அவர் வந்து கிடச்சது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எப்போ நான் ஸ்டூடியோவுக்கு போனானோ, எவ்வளோ பிரச்சனை போனானோ, அவரை பார்த்தா நான் அப்படியே வந்து ஆஃப் ஆகிடுவேன். அவர்கிட்ட நான் எதை பற்றி வேணால் பேசலாம், அவர் பற்றி பாலிடிக்ஸ் பேசலாம், என்ன வேணால் பேசலாம். எதை பேசினாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து சாங் கம்போசிஷன் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் பண்ணியிருப்போம்னா, பேசுனது மட்டும் 8 மணி நேரம். அதை நாங்கள் வீலாக் பண்ணியிருக்கோம், சீக்கிரம் ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கம்மிங் டு ஆக்டர்ஸ், casting அண்ட் சாண்டோடன் சார், தேங்க்யூ ஃபார் பீங் மை சைட் அண்ட் ஐ வாண்டட் டு பி ட்ராவல் வித் யூ ஃபார் லாங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேஸ்டிங்காக லல்லு பிரதர் அண்ட் கண்டிப்பாக எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக பேசணும்னு வந்தேன். ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், யாரும் என்ன சொல்லக்கூடாதுன்ட்டு. கல்கி ராஜா, ரகு ப்ரோ, தீபா வெங்கட் மேம், பரத்வாஜ் ரங்கன் சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ராதா ரவி சார், ரமேஷ் திலக் அண்ணா, மதன் தக்ஷணமூர்த்தி சார், இமான் அனர்ஜி சார், அருள்தாஸ் சார், விடிவி கணேஷ் சார் வந்து ஸ்கோர் அல்டிமேட் பண்ணியிருக்காரு. வடிகரசி அம்மா, நான் உண்மையாக சொல்கிறேன், ஆக்சுவலாக வந்து அவங்கள நான் நினச்ச ஒரு பர்சனை கேஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது. பட் இது அதை விட இன்னும் சூப்பராகவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் சொல்லலை, படம் பார்த்த எல்லாருமே இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம் வடிகரசி அம்மாவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான். மேம் நான் சொல்லணுன்ட்டு இல்லை மேம், 26 படம் ரிலீஸ் ஆனோன்னா உங்களுக்கே கண்டிப்பாக எல்லோரும் கால் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை நான் நம்புகிறேன். சரிங்களா? எனக்கு நீங்கள் என் படத்தில் இருந்து எனக்கு ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷம். அண்ட் ஆனபன் மேம் ஃபார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கு நீங்கள் இந்த படத்தில் இருந்து பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய சொல்கிறேன். அண்ட் யோகி பாபு அண்ணா பற்றி மட்டும் நான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் யோகி பாபு அண்ணா எனக்கு பெரிய டேட்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தெரியும், அவர் இன்னைக்கு டேட்டில் பெரிய சேலரி வாங்குறாரு. பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அவர் வாங்குற சம்பளத்தை விட 50% தான் எனக்காக படம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் எப்பவுமே ஒரே வார்த்தை சொல்லுவார், ஹரிஷ் நீ படம் பண்ணணும். கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் மீட் பண்ணும் போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பார். இப்போ வரையும் அவர் சொல்லிட்டே இருப்பார். ஸோ எனக்கு யோகி பாபு அண்ணான்றது ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். யோகி பாபு அண்ணா இல்லைன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது அந்த அவர் வந்து ஒரு காமெடினா உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக உங்களை அழுவ வைப்பார், சிரிக்க வைப்பார், சிந்திக்க வைப்பார், எல்லாமே பண்ணுவார். சரிங்களா?